அப்பா என்னது இது? ரெண்டு பேரும் அவங்க உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தொட்டில கட்டுங்க. வாங்கம்மா வா. நான் ஏற்கனவே சொன்னதுதான், தாமரை குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுத்து தரணும். என் குழந்தை நல்லா இருக்கணும், அவ குழந்தை நல்லா இருக்கவே கூடாது. என்னம்மா ரெண்டு பேரும் தொட்டில் கட்டிட்டீங்களா? புறப்படலாமா? வாங்கம்மா வாங்க. என்னோட தொட்டில் உடைஞ்சிருச்சுப்பா. துளசி, துளசி ரொம்ப நல்லா இருக்கு பிரசன்னா. நீயா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெளில போ. நான் எதுக்காகம்மா வைக்கப்படணும்? நீங்க என்ன வெளியாளா இல்ல வேத்த மனுஷனா? இன்றைய காதலன் நாளைய கணவன். மாமா, துளசி கோயில இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இங்க வரேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேச. நீ மனசு விட்டும் பேசவானா, மானத்தை விட்டும் பேசவானா? முதல்ல வெளில போ. நான் கோவமா இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நாளைக்கு துளசியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. பரவாயில்லையா? அவ எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளில போடும்? அவ இந்த வீட்டு மருமக, என் மகாராணி. இத பாரு, துளசி மாதிரி ஒரு அழகான வானவில்லோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு அலங்கார வளைவோட வாழ்வேன் மட்டும் நினைக்காத. முதல்ல வெளில போ. அதையும் மீறி உனக்கு அப்படி என்னோட வாழணுங்கிற ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவை இந்த நிமிஷத்தோட கலைச்சிரு. அது சரி. கருவை கலைக்க பாக்குறவங்களுக்கு என் கனவை கலைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன என்ன சொன்ன? துளசியோட கருவை கலைக்க நினைக்கிற உங்களுக்கு ஏன் கனவை கலைக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். துளசி கர்ப்பத்துல இருக்க கருவை துள்ள துடிக்க கலைக்க சொன்னீங்களாமே. எங்க அம்மா அவங்க புருஷன் கிட்ட ரகசியமா சொன்னத நான் ஒட்டு கேட்டுட்டேன். நான் உங்க கண்ண முன்னதுக்கே நான் விளங்காதவ, மானம் கெட்டவ, மரியாதை கெட்டவ, இப்படி விதவிதமா எனக்கு எவ்வளவு பட்டத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க துளசி வயத்துல வளர்ற குழந்தையோட கண்ணை மூட நினைக்கிறீங்களே, இது துளசிக்கு தெரிஞ்சா அவ உங்களுக்கு என்னென்ன பட்டம் கொடுப்பா சொல்லட்டுமா? கோயில்ல இருந்து துளசி வர வரைக்கும் காத்திருந்து நீங்க என் அம்மா கிட்ட சொன்னத நான் துளசி கிட்ட சொல்லிட்டு போட்டுமா? நீ தேவையில்லாம குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா பிறக்கணும்னு இப்படி கோயில் கோயிலா சுத்தாத துளசி. ஏன்னா அது நடக்காது. நீ கோயில் கோயிலா சுத்துற நேரம் உன் புருஷன் ஹாஸ்பிட்டலா சுத்துறாரு உன் குழந்தைய அழிக்கிறதுக்காக. இப்படி லேசா ஒரு பத்திய கொளுத்தி போடட்டுமா? என்ன மாமா, சொல்லட்டுமா இல்ல சொல்லாம கிளம்பட்டுமா? சொல்லுங்க. எஸ்ஸா நோவா? ஓகேவா நாட் ஓகேவா? இன்ன அவுட்டா? சொல்லுங்க. இருந்து சொல்லிட்டு போட்டுமா இல்ல மறந்துட்டு போட்டுமா? ப்ளீஸ் கலைவாணி. ஆஹா,
அடடடடா கலைவாணி. ம், இந்த பேரு இவ்ளோ இனிப்பா இருக்கும்னு நீங்க சொல்லிதான் மாமா எனக்கு தெரியுது. இத பாரு கலைவாணி, ப்ளீஸ். நான் ஏற்கனவே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். தயவு செய்து என்ன துளசி கிட்ட காட்டி கொடுத்துறாரு. என்ன தருவ? ம்? நான் உன்னை காட்டி கொடுக்காம இருந்தா நீ எனக்கு என்ன தருவ? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத பகவத்கீதையில சொல்லிருக்கலாம். நான் அதை மதிக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல அதை ஃபாலோ பண்றதா இல்ல. சொல்லுங்க, உங்களை காப்பாத்துனா பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ நிறைய நிறைய பணம் கொடுக்க. பணம்? யாருக்கு வேணும் உங்க பணம்? எங்க அம்மா சகுந்தலா பணக்காரி. என்ன பெத்த என் அப்பா அசோக் குமார் அதை விட பெரிய பணக்காரன். யாருக்கு வேணும் உங்க பணம்? எனக்கு நீ வேணும். நீ எனக்கு சொந்தமா வேணும். துளசி கழுத்துல கட்டின மாதிரியே ஏன் கழுத்துக்கும் நல்லா மொத்தமா ஒரு தாலி வேணும். உன்னால நானும் அம்மி மிதிக்கணும், அருந்ததி பார்க்கணும், சத்தமே இல்லாம சாந்தி முகூர்த்தத்தையும் பார்க்கணும். யாருமே குழப்பாம குறுக்க வராம ஒரு ஓரமா உன் கூட குடும்பம் நடத்தணும். ஓகேவா? என்ன சொல்ற? பயப்படாத பிரசன்னா. அந்த தாலியை நீ பல பேர் பார்க்க மண்டபத்துல கட்டுவியோ இல்ல மரபா வச்சு கட்டுவியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் உனக்கு மனைவி ஆகணும். பிற்காலத்துல உன் குழந்தைக்கு அம்மாவாகணும். அவ்வளவுதான். என்ன மாமா சத்தத்தையே காணும்? என்ன? இல்ல மாட்ட முடியாது அப்படின்னா கோவமா இப்படி தலையாட்டு. இல்ல ஓகே நீ சொன்னதுக்கெல்லாம் சரி அப்படின்னு தலையாட்டா இப்படி ஆட்டு. என்ன? எஸ்ஸா நோவா? எஸ். அப்பாடா. இந்த ஒத்த வார்த்தையை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் எத்தனை மலையை தாண்டறது, எத்தனை கடலை தாண்டறது. இப்போதைக்கு இது போதும். நாம நம்ம எதிர்காலத்தை பத்தி பின்னால ஆறாமற உட்கார்ந்து பேசலாம். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். பாய் டார்லிங். ரொம்ப வேர்க்குது பார், தொடச்சுக்க. இந்த விஷயம் நம்மளோட தலைக்கு மேல போயாச்சு. இவர் என்னவோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி ரொம்ப பப்ளிக்கா பலம் வந்துட்டு இருக்காரு. இந்த ஆளுகிட்ட அந்த பூரணி கண்ணுல பட வேண்டான்னு படிச்சு சொன்னேன். கேட்காம பப்ளிக்கா பார்க்கு ரோடுன்னு சுத்துறாரு. அவ அதை பார்த்துட்டு படமா வரைஞ்சு கொடுத்துட்டா. 10 பத்தாததுக்கு நான் இவருக்கு பணம் கொடுத்தத வேற பார்த்துட்டா. என்னமோ வார இதழ்ல கதை எழுதுற மாதிரி நடந்த மொத்தத்தையும் பக்கம் பக்கமா அவங்க அப்பனுக்கு கம்ப்ளைண்டா எழுதி வச்சிருக்கா. நல்ல வேளை நான் பார்த்ததால நம்ம 3 பேரும் தப்பிச்சோம். நான் பார்க்காம இருந்திருந்தா நாளைக்கு நம்ம 3 பேர் கையிலயும் விளங்க மாட்டிருப்பாங்க. கணவரை கொலை பண்ண பார்த்த பெண், ஆளை மாற்றி நர்ஸை கொலை பண்ண கொலைகாரன், கொலைக்கு உடந்தையா இருந்து கூடவே இருந்தது நீனும். நம்ம 3 பேர் போட்டோவும் எல்லா டிவிலயும் எல்லா பேப்பர்லயும் கலர் கலரா வந்திருக்கும். அதான் அப்போ போட்டோ மேல சத்தியம் வாங்கிட்டல, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் அதையே திரும்ப திரும்ப சொல்லி பயமுறுத்துற. ஆமா, அவங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கா, சொல்ல மாட்டாதான். அவங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்கா, அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த சத்தியம் எத்தனை நாளைக்கு அவ கைய கட்டி போடுன்னு எனக்கு தெரியலையே. ஏதாவது ஒரு நேரத்துல பூரணி கண்டிப்பா சொல்லிடுவா.
அவளா சொல்லாம இருந்தாலும் ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கன்னு அந்த வக்கீல் வாய கலறி வர வச்சிருவான். அவ சொல்லிடுவா, அப்பா இதுதான் நடந்துச்சுன்னு மொத்த கதையும் எழுதி காட்டிடுவா. வக்கீல் மொத்த பேரையும் மாட்டி விட்டுருவான். இப்ப என்ன பண்ணலாம்? இவ்வளவு யோசிக்கிறல, அதையும் நீயே சொல்லிரு. வேற வழி இல்ல. பூரணி அந்த வக்கீல் கூட இருந்தா நமக்கு ஆபத்தாவும் இருப்பா, அச்சுறுத்தலாவும் இருப்பா. அவ வக்கீல் கூட இருக்க கூடாது. அவ வக்கீல விட்டு பிரியணும். அப்போ குழப்பம் சொல்றியா? ஏய் மடையா, அவ செத்தா கூடவே அவ பேர்ல இருக்க சொத்தும் செத்து போயிடுன்னு எனக்கு தெரியாதா? வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? பூரணிய கடத்துறோம். கடத்தி நமக்கு தெரிஞ்ச இடத்துல பத்திரமா மறைச்சு வைக்கிறோம். மறைச்சு வச்சு மருந்து பால் பழம் கொடுத்து பராமரிக்க சொல்றியா? ஆமா, அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்ல, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தான். மக காணாம போன துக்கத்துல அந்த வக்கீல் இருப்பான். அவன் சோகமா இருக்கிறத சாக்கா வச்சு ஒரு நாள் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு துக்கத்துல தூக்கல தொங்கிட்டான்னு கதை கட்டி விட்டுருவோம். இந்த கதை நடக்கிற வரைக்கும் பூரணி நம்ம கஸ்டடியில இருக்கணும். என்ன என்ன சொல்றீங்க? வக்கீல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளா வந்து சேர்ந்த மாதிரி பூரணியை திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மள காப்பாத்துற நல்ல வேலையா இருக்கும்னு எனக்கு தோணுது. வேற வழி இல்ல. பூரணியை கடத்தியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம கஸ்டடியில வச்சே ஆகணும். நாளைக்கு என் பொண்ணை கூட்டிட்டு நான் தனியா வரேன். நீ வந்து அவ வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டே இரு. என்ன சரியா? ஓகே. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? உன் வயசுல நான் அழகா தலைய பின்னிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு கௌரவமா இருந்தேன். இந்த மாதிரி பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஸ்டைல்மா இது? இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி நாணிக்கோன்றத, நல்ல விதமா நடந்துக்கிறத என்னமோ கேவலமா நினைக்கிறாங்க. இப்ப யார சொல்ல வரீங்க? என்னையா இல்ல மத்த பொண்ணுங்களையா? பொதுவா தான் சொன்னேன். ம், ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு தலகுனிவா இருக்காளோ, தலகுனிவுனா ஐ மீன் ஹியூமிலிட்டி, தன்னடக்கத்தை சொன்னேன். ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு தலகுனிவா நடக்கிறாளோ அவ குடும்பம் நல்ல தலை நிமிர்ந்து நிக்கும். அம்மா காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் கழுத்துல தாலி கட்டுறப்பவே தலை குனியறத ரொம்ப கேவலமா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பொண்ணு இந்த மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாள்னா அவ வாழ்க்கையில சறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஒரு ஆம்பளை விழுந்தா அது ஒரு சாதாரண சம்பவமா நினைக்கிற இந்த சமுதாயம், பெண்கள் விழுந்தா, பெண்கள் சறுக்குனா அது என்னமோ சரித்திரமா மாத்திடுது இந்த சமுதாயம். ஒரு பொண்ணு வளர்ந்த பிறகும் பிறந்த குழந்தையோட மனசு அந்த மனசோட இருந்தாள்னா அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுமா, எந்த நஷ்டமும் வராது. அம்மா, பிறந்த குழந்தைன்னு தான் ஞாபகம் வருது. ஒரு கருவை எத்தனை மாசத்துல கலைக்கலாம்? எத்தனை மாசத்துக்கு அப்புறம் கலைக்க கூடாது? சொல்லுமா. நேத்தே இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதா இருந்தேன். சொல்லு. உனக்கு எதுக்கடி இந்த கன்றாவி எல்லாம்? என்னம்மா இது? ஒரு டாக்டரோட மக, சாரி 2 டாக்டரோட மக. எனக்கு மெடிக்கலை பத்தி கொஞ்சமாவது தெரிய வேண்டாமா? யாராவது இதை பத்தி கேக்குறப்போ நான் பேட் முடிச்சா நல்லாவா இருக்கும்? மெடிசன்ல எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்கு, எத்தனையோ டவுட்ஸ் இருக்கு. கிளியர் பண்ணிக்க. கரு கலைக்கிறத பத்தில இருந்தா நீ ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா, கலைவாணி கலைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சால நாளைய வரலாறு சொல்லட்டுமா? சரி சொல்லு. எந்த மாசத்துக்குள்ள கருவை கலைக்கலாம், எந்த மாசத்துக்கு அப்புறம் கலைக்கூடாது? இந்த பேச்ச பேச வேண்டாம், இத்தோட விடு. சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். சொல்லு. இத நீ டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்கல, வேற ஏதோ காரணத்துக்காக கேட்கல.
உதடு ஒண்ணு சொல்லுது, கண்ணு ஒண்ணு சொல்லுதுமா. கண்ணு தான் உண்மையை சொல்லும். சொல்லு, எதுக்காக கேக்குற? ஆ, அது அது வந்து ஒருத்தியோட கருவை கலைக்கணும், அதான் கேக்குறேன். இப்ப அவ 3வது மாசத்துல இருக்கா, அத கலைக்கணும். அதான் அதுக்கான மருந்து மாத்திரம் எழுதி கூட. எவ குடியடி நீ கெடுக்க பாக்குற? சொல்லு, எவ குடிய எவ குழந்தைய அழிக்க பாக்குற? அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை காதலிச்சு இப்ப அவ கர்ப்பமா நிக்கிறா. உங்க அம்மா கிட்ட கேளுடின்னு சொன்னா, அதான் கேக்குறேன். பாவமா அவ. நீ ஒரு வழி சொல்லனா அவ தற்கொலையே பண்ணிக்குவா. கற்ப தொலைச்சப்பவே அவ செத்து போயாச்சு. இதுக்கு மேல தனியா தற்கொலை வேற பண்ணிக்கணுமா? இதெல்லாம் கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு கலைவாணி. நினைச்சு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பொறுமையா இருக்க தெரியல, பெருமையாவும் வாழ தெரியல. என்னமோ காதுல இருக்கிற தோட தொலைச்சிட்டா மாதிரி சாதாரணமா நினைச்சுக்கிறா கற்ப தொலைக்கிறது. இந்த பாரு கலைவாணி, நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட பழக்கம் வச்சுக்காத. ஏமா? அவ கூட நீ இருந்தா ஊர் உலகம் ஒன்ன தப்பா சொல்லுண்டி. ஓஹோ, அப்போ உன் கூட இருந்தா ஓகேவா? சொல்லுமா, நான் உன் கூட இருந்தா இந்த ஊர் உலகம் என்ன வித்தியாசமா பார்க்காதா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பண்ண இந்த சர்க்கிள் சாதனைய நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கீங்களே. என் பொறப்பே ஒரு கேவலமான பொறப்பு தானே. நான் என்ன ஊரறிய உலகறிய உனக்கு கல்யாணமாகி சிறப்பா சீமந்தம் நடத்தி பிறந்தவளா என்ன? என்னோட சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. என்னோட சர்க்கம்ஸ்டான்ஸையும் உன் ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணாத. எல்லா குற்றவாளியும் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லத்தானே செய்வாங்க. நான் குற்றவாளி இல்லடி. நானும் ஒன்னும் உனக்கு குத்தம் குறையா சொல்லலையேம்மா. எல்லாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தெரியாம சறுக்கு விழுந்துடுறாங்கன்னு யதார்த்தமா தான் சொன்னேன். உலகத்துல ரொம்ப சுலபமானது அட்வைஸ் பண்றது மட்டும்தான். ரொம்ப கஷ்டமானது அந்த அட்வைஸ் படி நடக்கிறது. சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம் சொல்லு. அவ இப்ப 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதை கலைக்கிறதுக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும், என்ன மருந்து கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன்டி. எவ்வளவு ஒருத்தி பண்ண தப்புக்கு நான் உயிரை கொல்லணுமா? சொல்ல மாட்டேன்டி. சொல்லாத. நீ சொல்லனா என்ன என்னால தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? ஊர் உலகத்துல உன்ன மாதிரி நிறைய பேர் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. நான் ஒரு பைத்தியக்காரி. என்ன பெத்தவள ஒரு மிகப்பெரிய டாக்டர் தானே.